அதிகாலை 3:30 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் செய்கிறது நம்ம வேலை. மதியம் லஞ்சுக்கு சரின்ட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சிட்ருந்தேன். எந்திரிச்சோடனே ரொம்ப சோம்பேறியாக இருந்துச்சு. அப்படியே மெதுவாக செஞ்சிட்ருந்தேன். நம்ம போகிற இடத்துல ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம செஞ்சு கட்டிட்டு போய் சாப்பிட்றது தான் அது ஒரு தனி ஃபீலு. சரி நாங்கள் கட்டிட்டு போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் எங்கள் அம்மா புளி சாதமும் தயிர் சாதமும் வாழைக்காய் வறுவலும் செய்கிறேன்னாங்க. சரி நம்ம பங்குக்கு நம்ம உருளைக்கிழங்கு செய்யலான்ட்டு செஞ்சேன். என் பையன் நைட்டு 1:30 மணிக்கு தான் தூங்கினான். 1:30 மணிக்கு தூங்கி 3:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பேறித்தனமாக வேலை செஞ்சிட்ருந்தேன். எண்ணெய் ஊற்றி 4 பல் பூண்டை இடித்து போட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்சிருந்த உருளைக்கிழங்க போட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு அடுப்பை ஸ்லோவாகவும் இல்லாமல் ஹையாகவும் இல்லாமல் மீடியமில் வச்சு தண்ணியே ஊற்றாமல் எண்ணெயிலே சுருள வேக வச்சா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. அடுத்து கிழங்கு ரெடி பண்ணிவிட்டு அதை டிஃபன் கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு டிஃபன் கட்டியாச்சு. இப்போ அடுப்பில் சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் குடிக்கலான்ட்டு. ஏன்னா சீக்கிரம் காலைல எழுந்தனால தொண்டெல்லாம் சரியான வலி. அதனால சுடு தண்ணி வச்சு ஆற வச்சுருந்தேன். அடுத்து என் பையன் ட்ராவல் பண்ணும்போது அவனுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை யோசித்து எடுத்து வச்சிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு தண்ணி குட்டி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். சூடு பண்ணி ஆற வச்ச தண்ணி. அடுத்து ஃப்ளாஸ்கை நல்லா கொதிக்கிற தண்ணியில் கழுவி அதை தனியாக காய வச்சு அந்த ஈரம் போகிறதுக்காக வச்சுருக்கேன். அடுத்து நாட்டு சர்க்கரை பெரிய பாக்ஸோடு அப்படியே எடுத்துகிட்டு போவேன். நான் சின்ன பாக்ஸாக கண்டுபிடிச்சி அதில் நாட்டு சர்க்கரையை போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. அடுத்த முக்கியமான ஐட்டம் பாலை நல்லா 2-3 தடவை நல்லா கொதிக்க வச்சாதான் கெட்டு போகாமல் இருக்கும்னு கொதிக்க வச்சிட்ருந்தேன். அடுத்து இன்னொரு சைடு 1 கிளாஸ் டீ போடலாம் அப்படின்ட்டு பால் ஊற்றி டீ போட்டுட்ருந்தேன். நமக்கு டீ குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. ஹஸ்பண்டுக்காக டீ போட்டுட்ருந்தேன். பால் கொதிக்க வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு ஆடை இல்லாமல் வடிகட்டிட்டு அதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்கில் ஊற்றலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் டீயை வடிகட்டிட்டு என் ஹஸ்பண்டை போய் எழுப்பி விட்டேன். சூடானதுக்கப்புறம் பால் ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் எல்லாத்தையும் ரீசெக் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே நம்ம கரெக்டாக எடுத்து வச்சிட்டோமா அப்படின்ட்டு. பால், தண்ணி, பால் பாட்டிலு, நாட்டு சர்க்கரை எல்லாமே எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக. அப்புறம் ஒரு வழியாக 5-5:30 ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பவே அவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருந்தவன் காருக்குள்ளே வந்த உடனே முழிச்சிட்டான். அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. 5:30லேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவலு. 6 மணி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 2 குட்டீஸும் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதை நானும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக எல்லோரும் கிளம்பி ஒரு 6:30 மணிக்கு திருச்சியிலேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே பாட்டை போட்டுக்கிட்டு ஜாலியாக கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு வைபோடு கிளம்புனோம். காலையில் சீக்கிரம் இருந்துச்சுனால வயிறு நல்லா கப்புன்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் போன டைமுக்கு எந்த ஹோட்டலுமே ஓப்பன் பண்ணல. சரின்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வடை கடை தான் இருந்துச்சு. வடை, மைசூர் போண்டா எல்லாம் சாப்பிட்டுட்டு எடுங்கடா வண்டியை அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் ஒரு வழியாக கும்பகரை அருவிக்கு வந்துட்டோம். வந்து அங்கே ஒரு கம்மங்கூழை குடிச்சிட்டு நல்லா அருவியில் ஆட்டத்தை போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். எங்கே முழுசாக என்ஜாய் பண்ண விட்டாங்க. குழந்தைங்கள வச்சுக்கிட்டு எங்கே என்ஜாய் பண்ணுறது. ஏன்னா தண்ணி அருவி செம்ம ஜில்லுன்னு வந்துச்சு. அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரின்ட்டு நாங்கள் சீக்கிரமே கொஞ்சம் கிளம்பிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே அந்த தண்ணியில் குளிக்கிறப்ப என்னைய அறியாமையே நானே எங்கள் அக்காலாம் அப்படி கத்தி என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சிட்ருந்தோம். என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கத்து கட்டுறாங்க, ஏன் இப்படி கத்துறீங்க அவங்க ஒரு பக்கத்தை பதறாங்க. இப்படியே குளித்து முடிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா சரியான மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே உட்காந்து சாப்பிட்லான்னு ஆசையாக சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் அங்கே அலௌடு இல்லைன்ட்டாங்க. அப்புறம் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு
மறுபடியும் கார் எடுத்துகிட்டு சரி வேறு எங்கடா போகிறது, சீக்கிரமே கிளம்பிட்டோமே அப்படின்ட்டு வைகை டம் போகலாம் அப்படின்னு வைகை டம் கிளம்புனோம். அங்கே போய் பார்த்தா தண்ணியெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, தண்ணியே ஓடலை அவ்வளோவா. அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸாக இருந்துச்சு, அந்த ஃப்ளவர்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே காற்று வாக்கில் நடந்துக்கிட்டே இருந்தோம். திருச்சியில் எப்படி கல்லணை இருக்குது அந்த மாதிரி இது வந்து தேனியில் வந்து வைகை டேம்னு இருக்குது. அப்படியே தண்ணி சூப்பராக போயிட்டு இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. அக்ஷன் வேகமாக நடந்துக்கிட்டே பாலுக்கு தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது. அப்புறம் அங்கேயும் பார்த்து சரியான போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வைகை டம் அவ்வளோவா எதுவும் இல்லை, சும்மா ஃப்ளவர்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் சரின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ட்ராவல் என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் இடையில ஒரு கடையில் நிப்பாட்டி பப்ஸு பன்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு பசங்களுக்கு ஏதாவது ஒரு தீனி கேட்டுட்டு இருந்தாங்க, அந்த தீனியும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அந்த டே சூப்பராக இருந்துச்சு, மெமரபிள் டே.